ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து இடி சாம்பார். இடி சாம்பார் வந்து திருநெல்வேலி சைடில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. இது வந்து பொங்கல் டயத்தில் வந்து நம்ம பச்சரிசி வந்து சாதம் பொங்குவோம். அதுக்கு வந்து இது தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அவியல் பச்சடியெல்லாம் வச்சு நம்ம இது சாப்பிடும்போது இந்த சாதம் வந்து நல்லா கொழுகொழுப்பாக நல்லாயிருக்கும். அப்போ வந்து புது வகை நாட்டு காய்கறி எல்லாம் விளைஞ்சி வரும். அவரைக்காய் எல்லா காய்கறியும் விளைஞ்சி வரும்போது கிழங்கு வகையிலும் எல்லா கிழங்கும் போட்டு பண்ணுவோம். அவ்வளோ பச்சை காய்கறியிலையும் போட்டு கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சிறுகிழங்கு எல்லா கிழங்கும் போட்டு பண்ணும்போது பொங்கலுக்கு அந்த குழம்பே வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட சடார்னு அப்போம்லாம் இதை கொஞ்சம் வறுத்து அப்போ வந்து உரலில் இடித்து எல்லோரும் பண்ணுவாங்க. இப்போ வந்து உரலில் இடிக்க வேண்டாம், நம்ம வந்து மிக்சியிலே பொடிச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து நிறையவும் இருக்கும். நிறைய ஆட்கள் வந்துட்டாங்கன்னா இதை டக்குன்னு பண்ணுறதுக்கு அப்போம்னா ரொம்ப ஈஸியாக எல்லோரும் பண்ணுவாங்க. இப்போவும் இடி சாம்பார் வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷல் தான். அதனால் நீங்களும் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இடி சாம்பார் பண்ண போகிறோம். இடி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஒரு 10-12 மிளகா வத்தல் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மிளந்த பாருங்க, வாசத்துக்கு வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொத்தமல்லி, இது கடலைப்பருப்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், தேங்காய் அரைக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வெறும் வானலியில் போட்டு வறுக்க போகிறோம். எண்ணெய் விடாமல் இதை எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு நம்ம திரிச்சுக்கணும், பொடி பண்ணிக்கணும். வாங்க நம்ம இதை வறுத்துட்டு பொடி பண்ணுறதா பார்ப்போம். ஸ்டவ் குத்த வச்சாச்சு. இப்போ நம்ம இடிச்சட்டியில் வந்து கொத்தமல்லியை போடுறோம். எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு அப்படி வறுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் தானே, நம்ம நிறையனா தனித்தனியாக வறுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே வறுத்துடலாம். சரி, நம்ம துவரம்பருப்பு போடுறத கடை மறைச்சிட்டோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு போடுறோம். மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா செவக்க வச்சுருங்க. இதை வறுத்துட்டு கடைசியில் மிளகாய் வத்தலை போட்டு லேசாக வறுத்தெடுத்தா போதும். மிளகாய் வத்தல் வறுக்கணும்னு வேண்டாம். இப்போ மிளகாய் வத்தலையும் போட்டு லேசாக வறுத்துருவோம். எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்துடணும். இப்போ நல்லா வறுத்துட்டு பாருங்கள், வாசம் வந்துட்டு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் தட்டிடலாம். ஆறட்டும். அதனால் இப்போ நம்ம தட்டில் தட்டி வச்சுருக்கோம். இது ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம மிக்சியில் தேங்காய் அரைச்சிடலாம். இப்போ கொஞ்சம் வெந்நீரில் வந்து இது முருங்கைக்காயை அவிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இடி சாம்பாருக்கு தேவையான காய் என்னென்னு பார்ப்போம். இது நாட்டுக்காய், எல்லா காயுமே போடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கோம். மாங்காய் நறுக்கி வச்சுருக்கோம். இது மஞ்சள் பூசணி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வாசத்துக்கு 2 மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, இவ்வளோ காய் எடுத்து வச்சுருக்கோம். இதோட முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாமே நமக்கு ஒன்றா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். என்ன காய் 150 துவரம்பருப்பு வச்சு வச்சுருக்குறோம். நல்லா குக்கரில் வச்சு வச்சுருக்குறோம். இது புளி தண்ணி பாருங்க, கரைச்சி வச்சுருக்கேன் 2 டம்ளர். மாங்காய் போடுறதுனால புளி தண்ணியை பார்த்து ஊற்றிக்கணும். தேவையான புளி தண்ணி ஊற்றினா போதும். அதுக்குள்ளேயும் பாருங்கள், இப்போ நம்ம முருங்கைக்காயை அவிய போட்டுருவோம். இப்போ நம்ம தண்ணியில் முருங்கைக்காயை போடுறோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மஞ்சள் பூசணி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வெந்ததும் நம்ம பருப்புலாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய், பரங்கிக்காய், மஞ்சள் பூசணி முனையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டோம்னா கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும்.
மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா, மஞ்சத்தூள் போட்டு கிண்டி வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் கருக்காமல் இருக்கும் கத்திரிக்காய். கிண்டி கொடுத்துட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா வேகணும். வெங்காயத்தெல்லாம் எண்ணெயை ஊற்றி வதக்கிடுவோம். எண்ணெயை ஊற்றி இது வதக்கி போட்டால் தான் வாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், மிளகாய், எல்லாத்தையும் வதக்கிடுவோம். வதக்கியாச்சு. இதை இறக்கி வச்சுருவோம். இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தேங்காயும் அந்த வறுத்த மிளகாத்தலையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். வதக்கின வெங்காயத்தை இதில் போட்டுருவோம். இப்போ வறுத்த மசாலாவை மிக்சியில் போட்டிருக்கோம். இது தனியாக பவுட்ரு பண்ணிடணும். இது தனியாக பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த தேங்காயை தனியாக அரைச்சிடணும். இப்போ காய் நல்லா கொஞ்சம் முக்கால் வேக்காடு நல்லா வெந்துட்டு வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிடணும். பார்த்துட்டு ஊற்றிக்கிடுவோம். கொதிக்கட்டும். ஆனால் ஊற்றிக்கலாம். ஏன்னா மாங்காய் போட்டதுனால குழம்பு புளிச்சிடக்கூடாது. பொடி திரிச்சிட்டு வந்துட்டோம். இவ்வளோ பொடி இருக்குது. தேங்காயை அரைச்சிட்டு வந்துட்டோம். பொடி வந்து நம்ம வேணுங்கிற பொடியை தண்ணியில் கரைச்சி விடணும். அப்படியே போட்டோம்னா உங்களுக்கு கட்டி கட்டியாயிரும். அதனால் நம்ம வேணுங்கிற பொடியை எடுத்துக்கலாம். நமக்கு இதில் வந்து கரைச்சி விடணும் 2 ஸ்பூன். இப்போ நமக்கு தேவையான பொடி எடுத்துக்கலாம். காரம் நமக்கு ரொம்ப அப்புறம் காரமாக இருந்துடக்கூடாதுல்ல, அது கட்டிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக இதில் பாதி பொடி எடுத்துக்கிடுவோம். தேவையான கூட போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம கொஞ்சம் கரைச்சி விட்றோம். இப்போ பாருங்கள், தேவையான தண்ணியை விட்டு இந்த கொழுப்பாக கரைச்சாச்சு. இதை நம்ம அதில் விட்டுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி விட்ட விழுதை போட்டு கிண்டுறோம். இப்போ நம்ம பொடியை போட்டு கிண்டியாச்சு. கிண்டிட்டு தேங்காயை போடுறோம். தேங்காயும் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு கொதி வரட்டும். காயப்பொடியும் போடுவோம். காயப்பொடியும் போட்டு கிண்டிட்டு ஒரு கொதி வந்ததும் பருப்பு சேர்த்துக்கலாம். மாங்காயை போட்டுட்டு பருப்பு சேர்த்து. இப்போ பாருங்க கொதி வருது. கொதி வந்ததும் மாங்காயை கூட போட்டலாம். மாங்காயும் போட்டுட்டு மாங்காயும் போட்டோம். கடைசியில் போட்டால் அது கரையாது, ரொம்ப புளிப்பு இறங்காது. இல்லைன்னா ரொம்ப புளிப்பு இறங்கிடும், கரைஞ்சிரும். இது வந்து அப்படியே நமக்கு தட்டுப்படும். இது கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து கட்டி ஆயிட்டு. இப்போ பாருங்க, இதில் பருப்பை போட்டுடலாம். பருப்பை போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுவாங்க. பருப்பு, உப்பு, இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் போட்டாச்சு. உப்பையும் போட்டோம்னா ஒன்று போல் கெட்டியானதும் இறக்கி தாளிச்சிடணும். இதை பாருங்கள், எல்லாம் போட்டு உப்பு போட்டு எல்லாம் பருப்பு, உப்பு, தேங்காய் எல்லாம் போட்டோம். இப்போ நம்ம ஒரு கொதி வந்ததும் நம்ம காட்டுறோம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. நல்லா கொதித்து நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒன்று போல். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு தாளித்து போட்டுடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியதான்.
கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சாம்பாரில் கொத்தமல்லியை போட்டுருவோம். இப்போ இதில் கொத்தமல்லியை நல்லா கழுவி அரிஞ்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் இதில் போட்டுருவோம். அதை தாளித்து போட்டது இதில் கொட்டிடுவோம். கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து போட்டோம். கொத்தமல்லியும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இடி சாம்பார் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இடி சாம்பார் ரெடி. கிடைக்கிட்ட கொழு கொழுன்னு இருக்கும். இது வந்து பொங்கலுக்கு அங்கே ரொம்ப இதாக வைப்பாங்க திருநெல்வேலி சைடு. எல்லா காயும் போட்டு சூடாக சாதம் வச்சு இதை போட்டு சாப்பிடுங்க. இந்த பாருங்கள், நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.